கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அணியின் இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ச்சியாக நாம் மோசேயின் தீர்மானங்களை குறித்து நாங்கள் தியானித்து வருகிறோம். எபிரேயர் 11வது அதிகாரம் 24வது வசனம் உங்களுக்கு இவ்வாறு சொல்கிறது: விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, மோசே அங்கே எபிரேயனா இருந்தாலும் அவன் பார்வோனுடைய குமாரத்தியின் மகனாகவே வளர்க்கப்பட்டான். அவன் அங்கே எகிப்திலே அவனுக்கு சகல விதமான உரிமைகளும் இருந்தது, சகல அதிகாரமும் இருந்தது, சகல ஆளுகையும் இருந்தது, சகல செல்வங்களும் இருந்தது. ஆனாலும் அங்கே பார்க்கிறோம், அவன் பார்வோனு குமாரத்தி என்றதை அவன் வெறுக்கிறான். ஏன் வெறுக்கிறான் என்று சொன்னா, அவனை வளர்த்த தாயாகி அவனுடைய சொந்த தாய் அவன் யார் என்பதை கற்றுக் கொடுத்திருந்தாள். அவன் யார், அவன் எப்படிப்பட்ட, அவனுடைய தாய் தந்தை யார், அவனுடைய சந்ததி யார், எப்படிப்பட்டது, அவர்கள் எப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் என்ற எல்லா காரியங்களும் அந்த தாயினாலே அவனுக்கு போதிக்கப்பட்டதினாலே, பிரியமானது அவனுடைய பிள்ளைகளே, அவன் அந்த காரியத்தை ஒரு பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் விடாது இருப்பான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே தன்னுடைய பிள்ளைக்கு சரியான காரியத்தை, சத்தியமான காரியத்தை அவனுடைய தாய் தகப்பன் அவனுக்கு கற்றுக் கொடுத்ததினாலே அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. அவன் ஒரு தீர்மானம் எடுக்கிறதுக்கு அது ஏதுவாய் மாறினது. பிரியமானவர்களே, ஏனென்றா அவன் அக்கிரமக்காரரை வெறுத்தான். அக்கிரமக்காரரை வைத்து அக்கிரமக்காரருடைய சகல காரியங்களும் வெறுத்தான் என்று வேதம் சொல்லுகிறபடி பார்க்கிறோம். சங்கீதக்காரர் 5வது வசனத்தில் சொல்லப்படுகிறது: வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள், அக்கிரமக்காரர் யாவரும் வெறுக்கிறீர். 4ஆம் வசனம்: நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமையும் இடத்தில் சேர்வதில்லை. அப்ப தேவன் துன்மார்க்கரிடத்தில் சேர்கிறது இல்லை, தீமை அவரிடத்தில் இல்லை. அக்கிரமக்காரர் வெறுக்கிறான். ஆகவே தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக செயல்பட்ட அந்த எகிப்தியரை அவன் வெறுத்தான். அவன் வெறுத்தது நிமித்தமாக அங்கே பார்க்கிறோம், பார்வோனுடைய அந்த குமாரத்தி என்ற அந்தஸ்து, மேன்மை அவனுக்கு இவ்வளவோ இருந்ததானா எல்லாவற்றையும் ஆண்டவருக்காக, தேவனுடைய ஜனங்களுக்காக எல்லாவற்றையும் வெறுக்கிறார். பிரியமானவர்களே, லூக்கா 10ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல நாங்க பார்க்கும் பொழுது அழகான ஒரு காரியம், தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று இயேசு சொல்கிறார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் மாத்தாள் மரியாளுடைய சம்பவம். ஆனால் இந்த உலகத்தின் காரியங்களை பார்க்கலாம், இந்த உலகத்தின் அந்தஸ்தை பார்க்கலாம், உலகத்தின் கவனிப்பை பார்க்கலாம், நம்மளை விட்டு எடுபடாத நல்ல பங்குக்காக தான் மோசேயை தீர்மானம் பண்ணினார். இந்த உலகத்தின் மேன்மையை கொடுக்கக்கூடிய பார்வோரின் குமாரத்தின் மகன் என்பதை பார்க்கலாம், ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ஜனங்களோடு ஆண்டவர் துன்பத்தை கஷ்டத்தை அனுபவிக்கிறது மேல் என்று சொல்லி அவன் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நோக்கி போகிறான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, நாம் இன்றைக்கு எதை நாடி ஓடுகிறோம்? உலகத்தை ஆசை இச்சைகளை நாடி ஓடுகிறோமா? அதனுடைய ஆளுகை நோக்கி ஓடுகிறோமா? அல்லது தேவனுக்காக எல்லாவற்றையும் இழந்தாலும் பரவாயில்ல, எங்களை விட்டு எடுபடாத அந்த நல்ல பங்கை நோக்கி நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா? நல்ல பங்கை தேடி ஓடுவோம். எதை இழந்தாலும் கிறிஸ்துவை இழக்காமல் அவரை நோக்கி ஓடுவோம். கர்த்தர் ஒவ்வொரு கிருபைக்குள்ள நடத்துவாராக. God bless you all.